ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லாரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புறேங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எப்படிலாம் அதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம், அதே சமயம் பணத்தையும் மிச்சம் பண்ணுற மாதிரி பல ஐடியாஸோட தாங்க வந்திருக்கிறேன். வீடியோவை முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவோட ஃபஸ்ட்டு டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போதுங்க. இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த மொதல் டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இருக்கிற பொல்யூஷன்னாலேயும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சரியான நியூட்ரிஷன் இல்லாதனாலேயும் நிறைய பேருக்கு இளநரை, ஹேர் ஃபால், அப்புறம் வந்து டேண்ட்ரஃப் நிறையா வருதுங்க. அதை நம்ம வெளியே ஏதாவது அப்ளை பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறத விட ஃபஸ்ட்டு இன்டேக்கில் நம்ம கரெக்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். இந்த ரெசிபிக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி மட்டும் காஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி பேனில் போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேங்க. மிதமான சூட்டில் வச்சு வறுத்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா மொறுன்னு ஆயிரும், நல்லா வாசனை வரும். ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா முடி நல்லா வால்யூமாக இருக்குங்க. அதுவே பேபி பிறந்ததுக்கப்புறம் செமையான ஹேர் ஃபால் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த போஸ்ட்மார்ட்டம் ஹேர் ஃபாலுக்கும் வந்து இது நல்ல ரெமடியாக இருக்கும். கருவேப்பிலை மொறுன்னு ஆனதுக்கப்புறம் ஒரு பேனில் மாற்றிடுங்க. அது கூடவே வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள்ளு எது உங்ககிட்ட இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துருங்க. கூடவே வந்து நடக்கடலை ஒரு 1/4 கப் எடுத்துக்கிறேங்க. இதையும் வந்து ஆல்ரெடி வறுத்து நடக்கடலை தான் லைட்டாக சூடு பண்ணுற அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சிடலாம். கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் ஃபஸ்ட்டு இந்த கருவேப்பிலையை மட்டும் போட்டு ஒரு சுட்டு எடுத்துக்கங்க. அப்போ தான் பொடியாட்டாகும். அதுக்கப்புறம் இந்த நடக்கடலை அப்புறம் இந்த எள்ளெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மணத்துக்காக ஒரு 2 ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. லைட்டாக இதுலேருந்து ஆயில் ரிலீஸ் ஆகிறங்காட்டி இந்த பதத்துக்கு வருங்க. இப்போ ஸ்வீட்னஸ்க்காக பேரிச்சம்பழம் ஒரு 10 போல் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூடவே உலர்ந்த திராட்சை ஆட் பண்ணியிருக்கிறேங்க. ரெண்டையும் போட்டு நல்லா இது மாதிரி அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். கூடவே உருக்குற நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் சக்கரை ஒரு வேளை தேவைப்படுது ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மட்டும் இது கூட ஏதாவது ஸ்வீட்னர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரையோ இல்லை ஒரு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். சாப்பாட்டில் இருக்கிற கருவேப்பிலையை போட்ட உடனே எடுத்து வைக்கிறாங்கன்னா இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லட்டு நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்கிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட தெரியாதுங்க. ஒரு லட்டு சாப்பிட்டீங்க சீக்கிரமே ஹேர் ஃபாலும் இல்லை நிறைய மாறுறது 3 மாதத்துல உங்களுக்கு தெரியும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாமாங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரே ஒரு கரண்டி அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை, அது கூடவே நீங்கள் வெள்ளை கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே வந்து பட்டாணி, நீங்கள் எல்லாமே வந்து இந்த ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. அதே கரண்டியில் கொள்ளு, பச்சைப்பயிறு மட்டும் நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறேங்க. நீங்கள் இது கூடயே கருப்புளுந்து, வெந்தயம் இதெல்லாம் கூட எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணி ஊற்றி ஓவர் நைட் சோக் பண்ண போகிறோங்க. நல்லா 2-3 தடவை கழிஞ்சு எடுத்துக்கோங்க. பொதுவாகவே தானியங்களை அப்படியே எடுத்துக்கிறத விட முளைக்கட்டி வச்சு எடுத்தோம்னா ஒரு சத்து வந்து நல்லாவே அதிகரிக்கும், நமக்கு தெரிஞ்சது தான். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி பச்சைப்பயிறு மட்டும், இன்றைக்கி அதாவது கொள்ளு மட்டும் அப்படின்னு எடுத்துக்கிறத விட இது மாதிரி மிக்சடு ஸ்ப்ரவுட்ஸாக எடுத்துக்கிட்டால் நமக்கு தேவையான எல்லா நுண்சத்துக்களுமே இந்த ஒரே உணவுலேருந்தே கிடச்சிரும். அதுக்காக தான் இது மாதிரி மிக்சடாக எடுக்கிறது. நல்லா ஓவர் நைட் ஊறினதுக்கப்புறம் நல்லா அதை வந்து கழுவி லைட்டாக ஒரு ஸ்மெல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக 2 தடவை கழிஞ்சிட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணியை வச்சு லைட்டாக தண்ணி இருந்தால் போதும், ஈரப்பதம் இருந்தால் போதும். ஹாட் பாக்ஸில் இது மாதிரி மூடி வச்சுருங்க. கிட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் துணி போட்டு கட்டி வச்சு சரியாக முளைப்பு வரமாட்டேங்குது, வாசம் அடிக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஜஸ்ட் இது மாதிரி தண்ணியை வடிச்சிட்டு உள்ளே போட்டு வச்சுட்டு 24 மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அழகாக முளைப்பு வந்துடுங்க. ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். இதுக்குன்னு தனியாக கடையில் ஸ்ப்ரவுட்ஸ் மேக்கர்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. வீட்டில் இருக்கிற ஹாட் பாக்ஸே போதும். இது போல் ஸ்ப்ரவுட் செஞ்சு ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறத விட அளவாக செஞ்சு அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்குங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு தாங்க. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாத்தையுமே வந்து மிதமான சூட்டில் வறுத்துட்டு ஒரு பேனில் மாற்றி வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த சம்மர் சீசனில் எங்கே பார்த்தாலும் மாங்காயாக இருக்குதுங்க. அதில் ஒரு பச்சை மாங்காய் இது மாதிரி வாங்கினீங்கன்னா அருமையாக நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கலாங்க. செய்கிறது வந்து 1/4 மணி நேரம் தான் ஆகும். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி எண்ணெய் ஊற்றாமல் நிறைய எண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா 3 மாத கணக்கே இருக்குங்க. நான் அளவாக தான் எப்பவும் ஊற்றுவேன். அதனால் வந்து ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மாங்காய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. ஒரு பேனில் நல்லெண்ணெய் தாங்க ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சது தான். இதில் கொஞ்சமாக கடுகு, வெளுந்து கடலை பருப்பு அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது கூடவே வந்து பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கங்க. நான் ஆட் பண்ண மறந்துட்டு கொஞ்சம் கலர் கிடைக்கும், அதுக்காக தான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் தான் நான் வந்து அடுப்பே பற்ற வைக்க போகிறேன். ஏன்னா பொடியை வந்து அப்படியே அடுப்பு ஆன்லேயே இருக்கும்போது எண்ணெய்க்குள்ளே போட்டோம்னா தீஞ்சு போய் வாசனையே மாறி போயிடும். அதனால தான் இப்படி பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாங்காயை டக்குன்னு ஆட் பண்ணிடணும். ரொம்ப நேரம் வந்து அதை அப்படியே சூட்டில் விடக்கூடாது. மாங்காயை வந்து ஆட் பண்ணிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஊறுகாய் பண்ணால் நான் 2-3 நாள் வந்து இது மாங்காயோ லெமனோ எதாக இருந்தாலும் ஒரு பாட்டிலில் போட்டு உப்பு போட்டு அதை நல்லா புளிக்க வச்சு ஃபெர்மெண்ட் பண்ணி அப்புறம் தான் பண்ணுவோம். ஆனால் இந்த இன்ஸ்டன்ட் ஊறுகாய் வந்து டக்குன்னு அப்போவே செஞ்சிடலாங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு பொடி உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ரொம்ப நேரம் இது வேகணும்னு அவசியம் இல்லைங்க. கொலன்னு ஆயிரும். அளவாக வெந்தால் போதும். நம்ம அப்படியே வறுத்து வச்சுருந்த கடுகையும் அந்த வெந்தயத்தையும் நல்லா நுணுக்கி பொடியாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் இதுக்கே வந்து எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடியை ஆட் பண்ணிடலாங்க. மொத்தமாகவே ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. உங்களுக்கு கொலன்னு லெமன் மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் கடிக்கிற மாதிரி வேணும். அதனால வந்து நான் இப்போவே வந்து உள்ள பொடியை ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ண போகிறேன்.
நம்ம ஆல்ரெடி கடுகு வெந்தயம்லாம் வறுத்துருக்கறனால அதை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக கூலாகி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் கண்ணாடி பாட்டிலையோ இல்லை பீங்கான் ஜாடிலையோ போட்டு வச்சுக்கோங்க. இது வெளியவே வச்சுருந்தீங்கன்னா 5 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற பொறுத்து. மேல் லேயர் வரைக்கும் எண்ணெய் நின்றுது அப்படின்னா வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம். கம்மியான ஆயில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, இல்லைனா பூசணம் வந்த மாதிரி ஆயிரும். இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா பழைய சாப்பாட்டுக்கு, அரிசி பருப்புக்கு, அப்புறம் தயிர் சாதத்துக்குன்னு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. நான் எடுத்து காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு புளி இருந்தால் போதும். இது ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா உளுத்தி விட்ருங்க. இது கூட வந்து நார்மல் வாட்டர் தான் ஆட் பண்ணுறோம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறி வரட்டுங்க. நல்லா இந்த அளவுக்கு ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஊறின தண்ணியை உள்ளே போட்டு நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட கைப்பிடி அளவுக்கு நல்லா புளி எந்த அளவுக்கு இருக்குதோ அதில் பாதி அளவுக்கு வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதை வந்து நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம கன்சியூம் பண்ண போகிறது இல்லை, நம்ம வாஷிங் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் பிளாஸ்டிக்லேயே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இந்த பேஸ்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நான் வந்து 1 வீக் தேவையான அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து யூசேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த செம்பு பாத்திரம், பித்தளை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விட் வாங்கி யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு இது சேரல, அலர்ஜி இருக்குது அப்படின்னா இந்த புளி உப்பு போட்டு நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்து விளக்குவோம். டெய்லி ஊற வச்சு விளக்குறதுக்கு பதிலாக இது மாதிரி ஒரே டைமில் பேஸ்ட் மாதிரி செஞ்சு 1 வீக் தேவையானது ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ வேணுமோ அந்தப்போ இது மாதிரி எடுத்து போட்டு யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. இப்போ ரீசெண்டாக அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியுதுன்னு. நல்லா க்ளீன் ஆயிருங்க. லைட்டாக வட்டாக இருக்கிறது மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு, அதுக்கு மட்டும் லைட்டாக அம்மா மண்ணு போட்டு விளக்குவாங்க. சூப்பராக வந்து க்ளீன் ஆயிடுச்சு. தண்ணி பிடிச்சி இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இது சூப்பரான ஆப்ஷனுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது செய்யறதுக்கு மெயினான பொருளே செம்பருத்தி பூவோட இதழ் தாங்க. செம்பருத்தினா நாட்டு செம்பருத்தி சிவப்பு கலர் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த செம்பருத்தி மட்டும்தான் பயன்படுத்தணும். இதில் அந்த முன்னாடி இருக்கிற தண்டு காம்பு இதெல்லாமே எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு பெட்டல்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிச்சன் டவலில் போட்டு வச்சிங்கன்னா தண்ணி வந்து இதாயிரும். அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்குள்ளேயே ஒரு ஓரத்தில் இது மாதிரி தடத்தில் வச்சிட்டிங்க அப்படின்னா நிழல்லையே சூப்பராக காஞ்சி வந்துருங்க. இது மாதிரி எல்லா இதிலும் கம்ப்ளீட்டாக காயிட்டுங்க. சைடில் பார்த்தீங்கன்னா புதினா இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதே மாதிரி இத்தினோண்டு இஞ்சி துண்டு. நீங்கள் சுக்கு கூட பயன்படுத்தலாம். சுக்காக இருந்தால் இது மாதிரி காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் இது மாதிரி பொடி பொடியாக காஞ்சி வந்துடும். செம்பருத்தி பூ சேர்த்து வைக்கிறதுக்கு 5 நாள் ஆச்சுங்க. இந்த புதினாவும் இஞ்சியும் ஒரே நாளில் காஞ்சி வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். இது ஃபைன் பவுடராக அரைக்கணும்ல இல்லைங்க, இந்த அளவுக்கு தரிசாக இருந்தாலே போதும். எல்லாம் ஒன்றா கலந்து வந்தால் போதும். இதனால் ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா 1.5 டம்ளர் தண்ணியில் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா ஹெல்த்தியான சுவையான செம்பருத்தி டீ ரெடி ஆயிருச்சுங்க. இதில் செம்பருத்தியோட சேர்த்து புதினா அப்புறம் இஞ்சி என்னோட ஃப்ளேவரும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கடையில் வாங்குறது பதிலாக ஈஸியாக ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் டவலில் காய விட்டுருக்குறேங்க. அது நல்லா காஞ்சிட்டும் தண்ணி இல்லாமல். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 3 பல் போல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு போட்டிருக்கிறேன். நல்லா கொத்தமல்லி இலைக்க தண்ணியெலாம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஈரப்பதம் இருக்கக்கூடாதுங்க. கொத்தமல்லி இலையை விடவே வந்து பொட்டுக்கடலை அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து ட்ரை பவுடராக கிடைக்கும். இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. சின்ன ஜார் பிடிக்கலன்னு பெரிய ஜாரில் வந்து அரைச்சிக்கிட்டேங்க. தட்டத்தில் போட்டு லைட்டாக பரப்பி விட்டுருங்க. அந்த அரைச்ச சூடு இருக்குங்க. ஈரப்பதம் இது இல்லாமல் இது மாதிரி வந்து வரன்னு ட்ரை பவுடராக இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ ஒரு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, வெளுந்து, கடலை பருப்பு, இது கூடயே வந்து கருவேப்பிலை போட்டு தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு அதில் கலந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான கொத்தமல்லி சட்னி ப்ரீமிக்ஸ் ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ உங்களுக்கு தோணலாம், கொத்தமல்லி சட்னி கூட வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. டைம் இருக்கும்போது தாராளமாக செஞ்சுக்கோங்க. டைம் இல்லாத ஆஃபீஸ் போயிட்டு வந்து டயர்டாக இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ நம்ம வெளியே வந்து டூர் போகிறோம், அங்கெல்லாம் வந்து கடையில் சாப்பிட முடியாது, குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக தான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி ப்ரீமிக்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு போய்க்குங்க. ட்ராவல் டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு சுடுதண்ணி முடிஞ்சதுன்னா சுடுதண்ணி, இல்லைனா வெறும் பச்சை தண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணால் போதுங்க. சூப்பராக சட்னி ரெடி ஆயிரும். எனக்கு வீட்டில் தாங்க ட்ரை பண்ணி பார்த்துருந்தா சுடுதண்ணி வச்சு தேவையான அளவுக்கு பவுட்ரு போட்டுட்டு அதுக்குள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டா சூப்பராக சட்னி ரெடி ஆயிருங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற சட்னியோட ஒரு 20% டேஸ்ட் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கலாங்க. மற்றபடி தனியாக இந்த சட்னியோட டேஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இது மாதிரி வந்து டூர் சமயத்துலலாம் வந்து செஞ்சு வச்சு எடுத்துகிட்டு போயிருங்க. தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். லேடிஸ் எங்காவது நம்ம ஊருக்கு போகிறோம், ஹஸ்பண்ட் வந்து வெளியே சாப்பிட வேணாம், வீட்லேயே சாப்பிட்டுன்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து செஞ்சு சாப்பிட்டுக்குவாங்க. தோசை மட்டும் ஊற்றி கூட சாப்பிட்டுக்குவாங்க. என் பாப்பாவுக்கும் சட்னி ரொம்பவே பிடிச்சிக்கிச்சிங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நல்லா அடிகனமாக இருக்கிற பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேங்க. 4 டேபிள் ஸ்பூன் எடுத்தோம் அப்படின்னா ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் ரேஷியோ. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிதமாக வறுக்கணுங்க. இதெல்லாம் சீக்கிரமே வந்து தீஞ்சு போன மாதிரி ஆயிரும், அந்த ஃப்ளேவரே போயிடும். அதனால் மிதமாக வச்சு நல்லா வறுபட்டுறணும்.
பார்த்தாலே தெரியுங்க, கலருமே லைட்டாக சேஞ்ச் ஆயிருச்சு. நல்லா வாசனை வந்துச்சுங்க. இப்போ ஒரு தட்டத்தில் மாற்றி வச்சுட்டு நல்லா ஆறட்டும். பேனில் சூடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சூட்டுக்கே கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க. அதுலேயே உப்பு வந்து வெறுபட்டு வந்துடும். உப்பு எதுக்குன்னா, இது மாதிரி போட்டு இந்த பொடிக்கெலாம் சேர்த்திட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும், ஃப்ளேவர் மாறாமல் இருக்குங்க. நல்லா இது ஆறட்டும். கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சீரக மிளகு பொடி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பொரியலுக்கெல்லாம் கடைசியில் ஆட் பண்ணலாம். நீங்கள் எதாவது ஸ்டஃப்டு பராத்தா செய்கிறீங்கன்னா அதுக்குள்ளே ஆட் பண்ணலாம். கிரேவிஸ்க்குலாம் அதை போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ ப்ளைனாக சீரகப்பொடி அரைக்கிறோட இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு 5-6 கேரட் எடுத்துருக்கிறேங்க. இது வந்து என் ஃப்ரெண்டோட அம்மா செஞ்சு கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். அந்த ரெசிபியை தான் நான் இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சு அப்பப்போ செஞ்சு பார்ப்பேன். ஸோ உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணலாமேன்னு தான் சொல்கிறேன். இப்போ வந்து கேரட் நல்லா இது மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட 1/2 கிலோ பக்கமாக கேரட் எடுத்தேங்க. நம்ம நிறையா எடுத்தாலும் நல்லா ட்ரை ஆகி வரும்போது கம்மியான குவான்டிட்டியில் வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்த்துட்டு எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத பொறுத்து பொடி பிடிச்சிருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதிகமாக செஞ்சு வச்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து பல்காக செய்வீங்க. ஏன்னா இது வந்து டேஸ்ட்டு, கேரட்டோட இனிப்பு, அப்புறம் நம்ம ஆட் பண்ணுற ஸ்பைசஸ் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி கேரட் பொடி சாப்பிட்ருக்கீங்களா என்னன்னு தெரியல. நான் ஒரு ஹோட்டலில் கூட சாப்பிட்ருக்கேன், சூப்பராக இருந்துச்சு. வெயிலில் வச்சா ஒரே நாளில் காஞ்சிருங்க. சன்லைட் இல்லாதவங்க அவனில் கூட நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக அதையுமே வறுத்துக்கலாங்க. இப்போ அந்த பேன்லேயே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நடக்கடலை. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா, எனக்கு 3 மிளகா போதுங்க, 3 எடுத்துருக்கிறேன். இது கூடவே 2 பல் பூண்டு, கொஞ்சமாக வந்து எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு ஆட் பண்ணுற அளவுக்கு நல்லா தான் இருக்கும். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நான் ஆட் பண்ணுற மற்ற பொருள்லாம் கேரட்டை விட அதிகமாக இருக்கக்கூடாதுங்க. கேரட்டோட ஃப்ளேவர் தான் அதிகமாக தெரியணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணிட்டோம்னா பொடி வெரைட்டிஸில் அந்த ஈரத்தன்மை இல்லாமல் பார்த்துக்கும். அதுக்காக தான் பொட்டுக்கடலை 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணேன். இது சொன்ன மாதிரியே பேனில் அதை ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு போட்டிங்க அப்படின்னா நல்லா வறுபட்டுரும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு பொடியாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 3 மாதம் வரைக்குமே கெடாது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் அந்த மாதிரி கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சு நான் சீக்கிரமே முடிச்சிருவேன். இந்த கேரட் பொடியை பார்த்திங்கன்னா இட்லி, தோசைக்கு, சாப்பாட்டுக்குன்னு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சிப்ஸ் செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு சீசனிங் பவுடராக கூட யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக பன்னீர் எடுத்துக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் செஞ்ச பன்னீர் தான் இது. நான் ரெஸ்டாரண்ட்லாம் போகும்போது தந்தூரி சிக்கன்லாம் வாங்கினோன்னா ஒரு மயோனைஸ் கொடுப்பாங்க. ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே என்ன ஆட் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியாது. பட் ஹெல்த்தியாக இது மாதிரி வீட்லேயே செஞ்சு பாருங்கள். பன்னீர் கூட கொஞ்சமாக மிளகுத்தூள், அதுக்கப்புறம் வந்து பெப்பர், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் சர்க்கரை, இது எல்லாத்தையும் போட்டுட்டு இது கூடவே ஒரு பல் பூண்டு போட்டுக்கோங்க. நான் கேமராவில் வந்து கேப்சர் பண்ண மறந்துட்டேன். கூடவே தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான மயோனைஸ். எக்கே யூஸ் பண்ணாமல் செஞ்சுருக்குறேங்க. டேஸ்ட்டான அந்த கடையில் கிடைக்கிற மயோ மாதிரியே சூப்பராக இருக்கும். ஸ்பைசியான மயோனைஸ் நீங்கள் தந்தூரி சிக்கன் மட்டும் தான் தொட்டு சாப்பிடணும் இல்லைங்க, நீங்கள் விராப்புக்கெலாம் யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நான் வந்து சாண்ட்விச்சு கூட அதை ட்ரை பண்ணியிருக்கிறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லா க்ரீமியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் 1 வீக் வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாங்க. ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா அப் டு 2 மந்த்ஸ் நல்லாயிருக்கும். அடுத்த டிப் என்னன்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேங்க. மிளகா பொடி தான். மிளகா பொடி கூட கடையில் வாங்காமல் வீட்டில் தான் அரைக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க. நம்ம வந்து மிளகா பொடி தானே நினச்சிட்றோம். ஆனால் கலர் வரணும் அப்படிங்கிறக்காக நிறையா பேர் வந்து அதில் கலப்படம் தான், வந்து கலர் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி செய்யும்போது இது மாதிரி இந்த இது போன மாதிரி இருக்கிற மிளகா பாட்டில் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி தான் நம்ம வந்து செய்யணும். காம்பெல்லாம் வந்து சுத்தமாக எடுத்துருங்க. நிறைய பேர் காரம் வரும்னு சொல்லி காம்பு போடுறவங்களாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் வேண்டியதில் காம்பெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு நல்ல மிளகாயாக பார்த்து இது மாதிரி வெயிலில் 2 நாள் வரைக்கும் நல்லா நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து கேசரி பவுடர் போடக்கூடாதுன்னு ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம். ஆனால் இது மாதிரி நமக்கு தெரியாமே டை வந்து நம்ம உணவுக்குள்ளே போய்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வந்து பல்காக வேணும்னா மில்ல கொடுத்து அரைச்சிக்கலாங்க. வீட்டில் கம்மியாக செய்கிறீங்கன்னா இது மாதிரி வெயிலில் காய வச்சுட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 நாள் வரைக்கும் காய வச்சிட்டிங்கன்னா நைஸ் பவுடராக கரைச்சிடுங்க. நான் வீடியோ எடுக்கிறதுக்கு தேவைன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரே நாளில் வந்து எடுத்துகிட்டு லைட்டாக தரிசாக இருந்துச்சு. 2 நாள் மொறுன்னு காஞ்சிச்சுன்னா ஃபைன் பவுடராக வந்துடும். ஸோ வந்து கலர் இல்லாமல் ஹெல்த்தியான சில்லி பவுடர் வீட்லேயே செஞ்சாச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம சொன்ன 10 டிப்ஸில் ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பாக புதுமையாக இருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட ஃப்ரீ டைமை இது மாதிரி ஃபேமிலிக்காக யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தும் போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. அடுத்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் இந்து கௌதம்.